விக்ரமோட சிஸ்டர் வந்து வேதா கிட்ட ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவள் வந்து உன் குழந்தை கிடையாது, நீயா பெத்த அவளை அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் பெற்றுக்காமல் இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் தன்பி என்னோட குழந்தை தான், புரியுதா? இந்த மாதிரி பேச்சில் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஓவராக பண்ணுற? உண்மையை தானே சொல்கிறேன். ஒன்றும் உன்னோட குழந்தை கிடையாது, புரியுதா? சும்மா ஓவராக வந்து அம்மா அம்மான்னு சீனை போகிறது நிறுத்து. நீ சொன்னதெல்லாம் ஏமாந்த காலம் மலையேறி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. இப்போ என்ன உங்களுக்கு தன்வியை கூட்டின்னு போகணும் அவ்வளோதானே? தன்வி நீ போடா செல்லும், நான் கண்டிப்பாக அம்மா வந்து கொஞ்சம் கூடிய சீக்கிரமே வந்து உன்னை வந்து பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அம்மா வேணாமான்றாங்க. அம்மா சொன்னால் கேட்பல அப்படின்னோடனே நான் கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்வியும் போகிறாங்க. அடுத்து வந்து என்ன வேதா இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க, இந்த குடும்பத்தை பற்றி இப்போ புரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. காவேரி விடுங்கம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம விக்ரம் வந்து வேதாவை தேடி வராரு. வேதா கிட்ட இங்கே பார் வேதா, நான் சொல்கிறதுக்குள்ள இல்லை விக்ரம் வேண்டாம், இதை பற்றி எதுவும் பேச வேணாம், உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, இதோட விட்டுருங்க அப்படின்னு. இல்லை வேதா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்னோடனே நான் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கலைங்க, உங்களோட சூழ்நிலை எனக்கு புரியுது, உங்கள் அக்கா சைடு நீங்கள் நிற்கணும்னு நினைக்கிறீங்க, பரவாயில்ல நின்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வேதா அப்படின்னு சொல்லிட்டு பேச வராரு, பேச விடாமல் போயிடுறாங்க. அடுத்து வந்து விக்ரம் வந்து ஆஃபீஸ்லலாம் விசாரிக்கிறாரு. அப்போ தான் தெரிய வருது, ஆஃபீஸில் இருக்க சில லேடிஸ் கிட்டலாம் வந்து ரொம்ப மோசமாக வந்து பிஹேவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கைலாஷ். உடனே வந்து கைலாஷை பற்றி ஃபுல் விவரமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மாமா பற்றி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அப்போ வந்து அவர் இருந்த ஊர் எல்லாமே விசாரிக்காரு. அங்கேயும் நிறைய பிரச்சனைகளை வந்து அவர் பண்ணியிருக்காரு, நிறைய கடன்லாம் வாங்கியிருக்காரு, லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப மோசமானவர் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறாரு நம்ம விக்ரம். அதுக்கு தேவையான ஆதாரங்களையும் திரட்டுறாரு. சூழ்நிலையில் ஆஃபீஸ் ரகசியங்கள் எல்லாம் வந்து கைலாஷ் தான் வந்து ஆதிக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. ஆதிக்கிட்ட எப்போவுமே பேசிகிட்டே இருக்காரு ஃபோன்லன்ற விஷயம் எல்லாத்தையுமே வந்து விக்ரம் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அதை கேட்டுட்டு ஆச்சரியப்படுறாரு விக்ரம், ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அவருக்கு. அடுத்து எல்லா ப்ரூஃபையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த லேடியை போய் பார்க்குறாரு. அவங்க வந்து பழி சுமத்தின லேடியை. அவங்கள பார்க்கும்போது அவங்க வந்து முதல்ல வந்து உண்மையை மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரித்தோன்னு தான் தெரியுது, இந்த மாதிரி கைலாஷ் வந்து பணம் கொடுத்து அவங்கள மிரட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து அழைச்சிட்டு வந்துட்டு எல்லா உண்மையும் எல்லாம் முன்னாடி நிரூபிக்கிறாரு. உடனே வந்து கையும் களமாக வந்து கைலாஷ் வந்து மாட்டிக்கிறாரு. எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. கெஜாவும் வந்து நான் ஒன்றை போய் நம்பினேனே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் வந்து அவங்க ஒய்ஃப் மட்டும் நம்ப மாட்டேங்கிறாங்க, கைலாஷோட ஒய்ஃப் மட்டும். அடுத்து வந்து இப்போ தெரியுது அவங்க எல்லாருக்கும் உண்மை சொன்னதெல்லாம் 100% உண்மை, மாமா எவ்வளோ மோசமானது இப்போ தான் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து சொல்கிறாரு, நான் சைலண்ட்டாக இருந்தேன்னு எல்லோரும் பார்க்குறீங்களா, வேதா கூட என்ன தப்பாக நினச்சிருப்பா, நான் சைலண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் சைலண்ட்டாக இருந்ததுக்கு காரணம் இருக்குது, எப்படியாவது வந்து நான் வேதா வந்து இப்போ நான் சாதாரணமாக வேதா பக்கம் நான் நின்னா யாரும் நம்ப மாட்டீங்க, ஆனால் வந்து ப்ரூஃபை வந்து கண்டிப்பாக நான் பதுங்கி இருந்து கண்டிப்பாக பிடிக்கணும் அப்படின்னு தான் இந்த கைலாஷை இவ்வளோ நாள் காத்திருந்தேன். அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ புரியுதா நான் ஏன் அமைதியாக இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே வேதா வந்து அப்படியே கண்கலங்குறாங்க. சாரி விக்ரம்ன்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நொடி கூட இந்த கைலாஷ் வந்து வீட்டில் இருக்கக்கூடாதுன்றாரு விக்ரம். அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும்.